இரண்டு கைகளையும் கூப்பி சொல்கின்ற ஜெபத்தை எடுத்து சொல்வோம். அன்பு இறைவாம், அன்பு இறைவாம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். உம்முடைய தூய ஆவியால் எங்களை முழுமையாக நிரப்பும் அப்பா. அவரது வல்லமையால் எங்களை வழி நடத்தும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் அளவிற்கும் வாழ்வில் வாழ்ந்து காட்டுவ அளவிற்கும் எங்களுக்கு ஆசீரை தாரும் அப்பா. அல்லேலூயா, 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 ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சென்ற புதன்கிழமை அன்று நாம் சாம்பலை பூசி நாம் நமது தவக்காலத்தை, இந்த வருடத்தின் தவக்காலத்தை ஆரம்பித்துள்ளோம் இல்லையா? தவக்காலம் என்று சொன்னாலே ஐயோ அப்பா, அடுத்த 40 நாள் எப்படி கடத்துறான்னு தெரியல. ஒரு வாய்க்கு நல்ல ருசியாக ஏதாவது சாப்பிட விடுறாங்களா? சாப்பிட்டா ஜீர்ணிக்க மாட்டேங்குது, அது வேற விஷயம். சாப்பிட்ட விடுறாங்களா? ஆனால் அன்றைக்கி சாம்பல் பூசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான், ஒரு இறை வார்த்தையை சொல்லி தான் நான் பங்கு தந்தை இல்லாட்டி எந்த ஒரு தந்தையாக இருந்தால், குருவானவராக இருந்தாலும் அவர் சாம்பலை பூசினார். என்ன சொல்லி பூசினார்? மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணிற்கே திரும்புவாய், மறவாதே. இந்த கடைசியில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல இல்லையா? அது காத்தோட போயாச்சு, அது அன்னைக்கே போயாச்சு. மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணிற்கே திரும்புவாய், மறவாதே. அது அப்படியே நாங்கள் ஃபாதர்ஸ் செய்கிற தப்பு இருக்குது. நிறைய 100 கணக்கான ஆளுங்க நின்றுருக்காங்க, அப்படி சொல்லிட்டு நாங்கள் போவோம். நாங்கள் ஆனால் நீங்களாவது எங்கள் தப்பு கிடையாது, நாங்கள் எங்களை குறை சொல்லலை. ஏன் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்கல்ல, வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நேரம் விட்டேன்னா உடனே நீங்கள் சொல்லு, ஃபாதர் சீக்கிரமாக அனுப்புங்க ஃபாதர், எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, வீட்டில் ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது. இதனால தான் போக வேண்டான்னு சொன்னேன், சர்ச்சுக்கே போக வேண்டாம்னு சொன்னது அதனால தான். ஃபாதர் இழுத்துட்டு இருப்பார். ஆனால் அதனால தான் நாங்கள் இப்படி சீக்கிரமாக சொல்லிகிட்டே போகிறோம். பாதி நாங்கள் விட்டுடுறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்க வேண்டியது, நாம் ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் மண்ணாயிருக்கிறேன், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நான் மண்ணிற்கே திரும்பி செல்லக்கூடும். ஒருவேளை இன்றைய நாள் போகாது, ஆனால் நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள், அடுத்த வருடம் இல்லாட்டி கொஞ்சம் நாளுக்குள்ளே நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக நிச்சயமாக போகும். பிறப்பு என்பது இருந்தால் நிச்சயமாக இறப்பு உண்டு. இறப்புன்னா நம்முடைய உடல் மண்ணோடு மண்ணாக கலந்து போகக்கூடும். இதை மறக்கக்கூடாது என்று நினைவூட்டுகின்ற நாள்தான் சாம்பல் புதன் அன்று. பிரைஸ் தி லார்ட். இதை மறவாமல் இருந்தால் நமக்குள் நிறைய வெளிச்சம், ஒரு புதுமை ஆன சிந்தனைகள், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது படைப்பாக நம்மால் மாற முடியும். அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக தெரிந்து கொண்டால், ஒரு புது அர்த்தத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்மால் ஒரு மாற்றமடைந்த மனிதனாக மாற முடியும். இல்லாவிட்டால் ஆரம்பத்திலிருந்து எப்படி வாழ்கிறோமோ அந்த குட்டைக்குள்ளதா மீண்டும் 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 அந்த குட்டைக்குள்ளதா இருப்போம். இல்லாட்டி அந்த குண்டு சட்டிக்குள்ளே
குதிரை ஓட்டிட்டு தான் இருப்பேன். இல்லைன்னா இப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அத்தனை பேர் மாறி இருக்கணும், என்னை உள்பட சொல்கிறேன். மாறி எங்களை பார்த்தாலே, நம்மளை பார்த்தாலே, நம்ம பார்த்தாலே ஐயோ இதோ கிறிஸ்து போகிறாரு, கடவுள் போகிறாரு, இந்த கடவுளின் உருவம் நடந்து செல்கிறது என்று சொல்லியிருப்பாங்க. நம்ம மாறாததுனால தான், நான் உட்பட மாறாததுனால தான் அது அந்த மாதிரி உலகம் சொல்லாமல் இருக்கிறாங்க. உங்கள் ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்பை பார்த்து நீங்கள் என் சீடர்கள் என்று உலகம் தெரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன் நம்மளை கிறிஸ்துவின் சீடர்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள்? கிறிஸ்துவின் சீடர்கள் என்று ஏன் நம்மை பற்றி பிறர் சொல்லாமல் இருக்கிறார்கள்? நம்மளை பார்த்தாலே கொல்லணுங்கிற ஒரு எண்ணம் ஏன் வருது? ஒருவேளை பொறாமையாக இருக்கலாம், ஒருவேளை பொறாமையாக இருக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். ஃபாதர் சொன்னார், நான் நேத்திக்கு கேரளா போயிருந்தேன். இன்றைக்கி விடியக்காலில் தான், விடியக்காலன்னா ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் நான். காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேரளாவில் இறந்துட்டார். 85 வயசு, சின்ன வயசு தான், 85 வயசில் இறந்துட்டார். அப்போ அவர் ஒரு காலத்தில் நான் கொஞ்சம் அவரை திருத்த முயற்சி பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயந்தான் என்கிட்ட சொன்னார். ஃபாதர், நான்லாம் சாக போகிறதில்ல ஃபாதர், அதுக்கான விஷயங்களை நான் செஞ்சு வச்சுருக்கிறேன், அதுக்கான விஷயங்களை நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு வேளை அப்படி ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் தான் என் சடங்குக்கு, அடக்கத்துக்கு நீங்கள் தான் வரணும். சரிப்பா, நான் சொல்லிட்டேன். என் அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு 6 பசங்க. இவர் தாராளமாக வாழ்க்கையில் உதாரித்தனமாக வாழ்ந்தார். அதனால் சொந்தமாக எதுவுமே கிடையாது. இருக்கிறது 6 பசங்க, 2 பொண்ணுங்க. சொத்து எதுவுமே கிடையாது. ஒரு பையனோட வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா பையன்கிட்ட? ஏப்பா, நான் இப்போவே சொல்லிட்டேன், உன் காலத்துக்கு அப்புறம் இந்த வீடு என் பேரில் எழுதி வச்சிரு. இவருக்கு வயசு 80 இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, 45 வயசு இருக்கிற பையன்கிட்ட சொல்கிறது என்ன? பா, உன் காலத்துக்கு பிறகு உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. இது வேடிக்கையாக நமக்கு தெரியும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இப்போ எல்லாம் வாழ்கிற வாழ்க்கை இப்போன்னு இல்லை, எப்பவுமே மனிதனுக்கு பிறந்த காலத்திலிருந்தே மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை என்ன? சாவா. அது அடுத்தவனுக்கு வர, இங்கே இருக்கிற அக்கம் பக்கம் எல்லாம் நடக்கும். எனக்கு வரவே வராது, எனக்கு வரவே வராது. நான் சாவை சொல்லி உங்களை பயமுறுத்துறதுக்காக இங்கே வரல, மாற்றத்தை கொண்டு வரணும் என்பதற்காக, எதுவுமே நிரந்தரமானது இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக நான் இங்கே நிற்கின்றேன். ஏனென்றால் நாம் இந்த தவக்காலத்துக்குள் கடந்து வந்திருக்கின்றோம். தவக்காலம் என்பது ஆசீர்வாதத்தின் நாட்கள். இந்த ஆசீர்வாதத்தின் இந்த காலத்தில் நாம் முழுமையான இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு கதையை நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மறையுறையில் இங்கே சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது ஒரு குரங்கு கூட்டங்கள் மாமரத்தில் ஒரு கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு தாவி தாவி போயிட்டு இருக்கு. நிறைய மாம்பழம் இருக்குது. மாம்பழத்தை ருசித்து அந்த மாம்பழத்தை தின்னுட்டு அந்த குரங்குகள் எல்லாம் ஆடி பாடிட்டு இருக்குது. ஆனால் அது கீழே ஒரு ஆறு வெள்ளமாக பாஞ்சிட்டு இருக்குது. அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு கேட்டுருச்சு. என்ன சத்தம்னு பார்த்தா ஒரு குரங்கு, அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு குரங்கு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த வெள்ளத்தோட அடித்து போயிடுச்சு அது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணி போயிட்டு இருக்கு. திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு நிமிஷம் கழித்தோடனே மறுபடியும் எல்லாருமே தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சு ஒரு மரத்துலேருந்து அடுத்த மரத்துக்கு கிளக்கி தாவறது, மாம்பழத்தை சாப்பிட்றது, ருசிக்கிறது, விளையாடுறது. அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்தோடனே அடுத்த குரங்கு கீழே விழுந்துருச்சு. உடனே டக்குன்னு எல்லாருமே நின்றுட்டாங்க. அடுத்தது மறுபடியும் இதே தான் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. வேடிக்கையாக இருக்கும்.
ஆனால் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. சாவு என்பதை நாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நம் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நடக்கலாம். என் பங்கில் ஒரு தம்பி குவைட்டில் இருக்கிறான், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான். ஆனால் அவன் ஜிம்முக்கு அங்கே குவைட்டில் ஜிம்முக்கு போய் அங்கே போய் அவன் ஜிம்மில் எல்லாம் முடித்து அங்கேயே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும் பொழுது ஆள் இறந்துட்டான். திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. அது வயசு சின்ன கல்யாணம் கூட ஆகலை, சின்ன வயசு. எங்கள் பங்கே கொந்தளிச்சு போயிடுச்சு. எப்படி இப்போ எல்லாருமே சாந்தமாயிடுச்சு, பழையபடியே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குடும்பத்திலே நம்ம சுற்றம் உற்றார உறவினர்கள் அனைத்து இடங்களிலும் இந்த மாதிரி இறப்புகள், இந்த மாதிரி இழப்புகள், இந்த மாதிரி நடக்கக்கூடாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கடவுளே, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஒரு மாற்றத்துக்கான அறிகுறிகளை நாம் காமிப்போம். ஆனால் அடுத்த தருணத்திலேயே நாம் பழைய வாழ்க்கைக்குள்ளே நாம் மூழ்கிவிடும். அந்த பழைய குட்டைக்குள்ளே, அந்த சேத்துக்குள்ளே மறுபடியும் வெட்டி குதித்து நாம் அந்த சேத்தோடு சேரா நாம் மாறிட்டு இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நம்மை நினைவூட்டுவதற்கு தான் திருச்சபை வாயிலாக சாம்பல் புதன் அன்று துவங்குகின்ற தவக்காலத்தில் நம்மிடம் சொல்வது, நம்மிடம் கேட்பது, திருச்சபை கேட்பது இதுதான்: மனிதா, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணிற்கு திரும்புவாய் என்று நீ உனக்கு தெரியாதா? இந்த விஷயத்தை வாழ்க்கையில எப்பொழுதுமே நீ மறவாதே. மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் நாம் சில விஷயங்கள் மறக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மறக்கக்கூடாது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் கேள்வி. அதற்கான பதில்தான் நாம் சொல்கின்றோம்: நோன்பு, இறைவேண்டல், தர்மம் செய்தல். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் தெள்ளத் தெளிவாக இதை பற்றி சொல்கிறார். 6வது அதிகாரத்தில் நோன்பு, நாம் அவர் சொன்ன கொஞ்சம் அந்த ஆர்டர் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். இறைவேண்டல், நோன்பு, அப்புறம் தர்மம், இறைவேண்டல், நோன்பு தான் சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன்: நோன்பு, இறைவேண்டல், அப்புறம் தர்மம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. இது மூன்றுமே நோன்பு எதுக்கு இருக்கிறோம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஐயோ 40 நாள் வந்துச்சே, பசங்க சொல்லுவாங்க, இப்போ தான் நான் நிம்மதியாக வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா வீட்டில் எதுவும் வாய்க்கு ருசி எதுவும் சமைக்க மாட்டீங்க நீங்கள், அதனால் வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன். நமக்கும் ஐயா இது என்னது, இது சிக்கன் ஏதாவது இருந்தால் ஏதோ சீக்கிரமாக சமைச்சிக்கலாம். இந்த காய்கறி சமைக்கிறதுனா பெரிய, எவ்வளோ சமைச்சாலும், எவ்வளோ ருசியாக சமைச்சாலும், என்னம்மா சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா சிக்கன்னா உப்பே இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்ருவாங்க. வெள்ளிக்கிழமை, அதே நோன்பு தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை சிக்கனை பற்றி சொல்லாதீங்க ஃபாதர், நான் அதை சொல்ல வரல. ஆனால் ஏன் சொல்கிறேன் என்றால், நோன்பு என்பது என்ன? இது மூன்றுமே நோன்பு, இறைவேண்டல், அப்புறம் தர்மம், இது மூன்றுமே முதல் அதனுடைய இலக்கு என்னவென்றால் உறவை மேம்படுத்துவது என்பது தான். மூன்றுமே உறவை மேம்படுத்துவது. இதனை அதுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் இல்லை, முக்கியமான நோக்கமே உறவை மேம்படுத்துவது. நீங்கள் உபவாசம் என்பது மேல்படியாக மேலோட்டமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் கிழிக்க வேண்டியது உங்கள் மேலாடையை அல்ல, மாறாக இதயத்தை கிழிக்க வேண்டும். இதயத்துக்குள் தான் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இதற்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் 3 விஷயம்: நோன்பு, இறைவேண்டல், அப்புறம் தர்மம். இந்த நோன்பு என்பது நான் என்னிடமே சரியான முறையில் உறவை வைத்து கொள்வது தான்
நோன்பின் வழியாக நான் செய்கின்றேன். இறைவேண்டல் வழியாக நான் இறைவனிடம் நடத்துகின்ற அந்த உறவு மேன்மையாக, நல்லதாக, நிறைவுள்ளதாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இறைவேண்டல் என்பது. மூன்றாவதாக தர்மம் கொடுத்துதல். தர்மம் என்றால் பணங்காசு கொடுப்பது, பிச்சை கொடுப்பது மட்டுமல்ல. நாம் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறேன். அது இந்த தர்மம் என்பது நானும் பிறரும், பிற சகோதர சகோதரிகள், இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட அனைவருக்கும், அது எதிரியாக இருக்கட்டும், குடும்பத்தாராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், எனக்கு துரோகம் செய்கிறவராக இருக்கட்டும், எனது நண்பனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இறைவனின் சாயல் உள்ளார்கள். அவர்களிடம் நான் என்னுடைய உறவை மேம்படுத்துவது தான் தர்மம் செய்வது என்பதன் வழியாக. 3 விதமான உறவுகள். நான் என்னிடமே உறவு கொள்வது, நான் இறைவனிடம் உறவு கொள்வது, பிறரிடம் உறவு வைத்துக் கொள்வது. இந்த உறவை மேம்படுத்துவது. இன்று முதலில் நான் நோன்பை சொல்வோம். நோன்பு என்றால் என்ன? முதலில் சாதாரணமாக நோன்புன்னா என்ன? உபவாசம் இருப்பது இல்லையா? உபவாசம் இருப்பது ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. உபவாசம் என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? உபம் ப்ளஸ் வாசம். உப ப்ளஸ் வாசம்னா அவரோடு இணைந்து இருப்பது, உபவசித்தல், அவரோடு தங்கி இருப்பது தான் உபவாசம் என்பது. இப்பொழுது இந்த நோன்புன்னா உணவை தவிர்த்து கொள்வது தான் முதல்ல நாம் புரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அது உண்மைதான். இந்த உணவை தவிர்க்கின்ற பொழுது என்ன நடக்கும்? உணவை தவிர்க்கின்ற பொழுது பசி வரும். சரி, நான் முதல்ல வேற விஷயத்தை கேட்குறேன். பாவம் என்பது மனிதருக்குள் எப்போது கடந்து வந்தது? ஆதாம் என்ன தவறு செய்தார்கள்? பழத்தை உண்டார்கள். உண்ணக்கூடாது என்று சொன்ன பழத்தை உண்டார்கள். முதலில் பாவம் வந்தது உணவின் வழியாகத்தான். அவங்க ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, நாங்கள் 50 நாள் பழத்தை சாப்பிடாம இருக்கிறோம் ஃபாதர். அப்படி இல்லை. அவர்கள் தங்களுடைய அந்த ஆசைக்கேற்றவாறு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடந்த பொழுது அங்கு பாவம் கடந்து வந்தது. ஆனால் நாம் இறைவனுடைய இஷ்டத்தின்படி நமது ஆசைகளை வேண்டாம் என்று வைக்கின்ற பொழுது அங்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பாவங்கள் அதிகமாக செய்வது எதன் வழியாக? உடலின் வழியாக தான். உடலுடைய உறுப்புகள் வழியாக, கண்ணு, காது, நா, உதடுகள், சிந்தனைகள், இதயத்தின் சிந்தனைகள், இதன் வழியாக தான் பாவங்கள் அதிகமாக செய்கிறோம். உடல் எப்பொழுதுமே தேடுகின்ற விஷயம் என்ன? உணவு, உறக்கம், சுகம். இந்த 3 விஷயங்கள் தானே எப்பவுமே உடல் கேட்பது. என்ன? உணவு, உறக்கம், சுகம். அது என்ன சுகம் என்று உங்களுக்கு தெரியும். எல்லா விதமான சுகமும், இச்சைக்குரிய சுகமும் எல்லாமே. இதை தவிர்ப்பது, கொஞ்ச நாள் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, நம்மையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இது ஒரு ஏதுவாக மாறுகின்றது. நோன்பு ஒரு ஏதுவாக மாறுகின்றது. உண்மையாக சொல்ல போனால் இந்த நோன்பின் வழியாக நாம் சில விஷயங்களை வேண்டாம் என்று நினைக்கின்ற பொழுது, அகற்றி விடுகின்ற பொழுது அங்கே நடப்பது உண்மையான நான் அங்கு வெளியே வருகின்றேன். இப்பொழுது நான் நிறைய விதமான ஆசா பாசங்களும் இச்சைகளும் சுகங்களும் அத்தனை விஷயங்களும் சேர்ந்து தான் நான். ஒருத்தன் போகிறான்னா குடிகாரம் போகிறான் பாரு, ஒரு விபச்சாரி போகிறது பாரு, ஒரு துரோகி போகிறான் பாரு, ஒரு ஏமாற்றுவான் போகிறான் பாரு. வரி தண்டுபவரை என்று தான் சக்கேவை பற்றியும் சுங்கசாவடியில் இருந்த மத்தேயு பற்றியும் அங்கு சொல்லியது. ஆனால் அந்த நபரை பற்றி யாருமே
இதோ இந்த மனிதன் ஒரு அருமையான மனிதன், இதோ உண்மையான இஸ்ரவேலர் போகிறார் என்று வருகிறார் என்று இவர் நத்தாலியேலை பற்றி இயேசு சொன்னார் இல்லையா? இவ்வாறு உண்மையான மனிதன், இந்த உண்மையான பெண், உண்மையான மகள், உண்மையான மகன், கிறிஸ்துவின் மகனும் மகளுமாயிருக்கின்ற உண்மையான இறை சாயலை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒருவராக மாற்றி அமைப்பதுதான் இந்த நோன்பின் வழியாக நாம் செய்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நோன்புன்னு சொன்னாலே நாம் என்ன நினைக்கிறோம், நான் 10 நாளைக்கு இல்லாட்டி 40 நாளைக்கு கறி சாப்பிட்றதில்ல, 10 நாளைக்கு நான் ஒரு வேளை ஒரு சந்தி பார்க்குறேன். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு இந்த ஆசீர்வாதம், நான் நினைச்ச அந்த விஷயம், இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறப்பட வேண்டும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நாம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறது நோன்பு என்றால் லஞ்சம் கொடுக்கிற ஒரு விஷயமாக தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் லஞ்சம் கொடுப்பது அல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம லஞ்சம் ஆண்டவருக்கு எந்த லஞ்சம் தேவையில்லை. அனைத்தும் அவரால் உண்டானது, அனைத்தையும் படைத்தவர் அவர், அனைத்தும் நன்றென்று கண்டவர் அவர். அப்படிப்பட்டவருக்கு நாம் போய் ஏதாவது லஞ்சத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம லஞ்சம் கொடுக்கறது தான். இதுதான் ஜபத்திலேயும் இறை வேண்டுதல். இதுதான், நான் இதை ஜெபிச்சேன்னா 10 நாள் 9 நாள் ஜெபிச்சேன்னா உடனே எனக்கு இந்த காரியம் நடக்காம எல்லாம் கிடையாது. அதற்கு நாம் அந்த உறவை மேம்படுத்தணும். நானும் கடவுளுக்கும் உள்ள இருக்கின்ற அந்த உறவு, எனக்கும் பிறருக்கும் இருக்கின்ற உறவு, எனக்கும் உண்மையான எனக்கும் இருக்கின்ற அந்த உறவுக்குள் நான் கடந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தவக்காலத்தில் வாழ்க்கையில் முழுவதும் 3 ஆறுகள், 3 ஆறு என்று சொன்ன தண்ணி பாயிற ஆறு கிடையாது. ஒரு சினிமா ஒரு ஃபேமஸான ஒரு தெலுங்கு சினிமா இறங்கிருச்சு இல்லையா, RRR. அது ஆஸ்கார் அவார்டெல்லாம் அதுக்கு கிடச்சிருச்சு. அப்போ அதுக்கு அந்த RRR தான் நான் இங்கே சொல்கிறேன். அந்த சினிமாவை பற்றி இல்லை, அதில் ரியலைசிங், ரெக்கக்னைசிங் அண்ட் ரெஸ்பெக்டிங். இந்த 3 விஷயத்தில் 3 உறவுகளுக்குள்ள எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளுக்குள் வேண்டியது 3 விதமான ஆறுகள். அதாவது ரியலைசிங், ரெக்கக்னைசிங் அண்ட் ரெஸ்பெக்டிங். ரியலைசிங் என்ன, நான் இப்போ என்னோட இருக்கிற அந்த உறவு முழுமையாக நிறைவுள்ளதாக மாற வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் உண்மையான யார், உன்னை அது ஒரு உலகத்தில் போராடலாம் இல்லையா? உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த என்னையே அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்னுடைய நிறைகளை, என்னுடைய குறைகளை, என்னுடைய பலங்களை, என்னுடைய பலவீனங்களை, நான் யார் என்று உண்மையாகவே நான் உணர்ந்து கொண்டால் உண்மையாகவே எனக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதாவது ரியலைசிங், நான் என்னையே அறிந்து கொள்வது. நிறைய பேர் ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. நான் பெரிய ஆள், நான் அப்படி பண்ண இப்படி பண்ணுவேன், அப்படியே தம்பட்டம் அடிப்பாங்க பாருங்க. அதை செய்வேன் இதை செய்வேன்னு தம்பட்டம் அடிப்பாங்க. ஆனால் உண்மையான நீ யார், உனக்கு இருக்கிற குறைகள் எவ்வளவும் ஒருத்தரையும் தன்னுடைய குறைகளை சொல்ல மாட்டாங்க. குறைகளை எப்போது நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்போது தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஏற்றுக்கொள்வது தான் ரியலைசிங், ரெக்கக்னைசிங் அண்ட் அக்செப்டிங். ரெக்கக்னைசிங் அதுதான் 6, 2வது 6 ரெக்கக்னைசிங். நான் என்னுடைய குறைகளை, நிறைகளை என்னென்னவென்று உணர்ந்து கொண்டு அதை நான் புரிந்து அதை ஏற்றுக்கொண்டால், ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்ததாக எனக்கு என்னையே ரெஸ்பெக்ட் பண்ண முடியும், என்னையே மதிக்க முடியும். இதுதான் பிறருக்கும். என் மனைவி, என் வாழ்க்கை துணை, மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற, என் கணவனுக்குள் இருக்கின்ற குறைகள் நிறைகள் என்னவென்று நான் உணர்ந்து
இவர் இப்படிப்பட்டவர் தான், இவரை மாற்ற முடியுமா? அவராக தான் மாறணும். எனக்குள்ளே இருக்கிற இந்த குறைகளை நான் மாற்ற முயற்சி பண்ண செய்கிறேன். ஆனால் அந்த முயற்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த தவக்காலம் என்பது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையே மாற்றிக்கொள்வதற்கு முதலில் நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் எனக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவேளை எல்லாமே என்னால் மாற்ற முடியாது, எல்லாமே என்னால் மாற்ற முடியாது. ஒரு சின்ன ஒரு எங்கேயோ வாசித்த ஒரு ஜோக்கு தான். அதாவது மனைவி கணவன்கிட்ட சொன்னாரம்மா, ஏப்பா நீங்கள் எவ்வளோ பணத்தை தான் இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு, சிகரெட்டு பிடிப்பதற்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க. இதெல்லாம் இருந்தேன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாங்கியிருக்கலாம். என்னென்ன வாங்கலாம்? அப்படியே ஒன்றுன்னா சொன்ன, அப்புறம் நம்ம காரு வாங்கியிருக்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கலாம், அதை வாங்கியிருக்கலாம், இது வாங்கியிருக்கலாம், பெரிய மாடி பங்களா கட்டியிருக்கலாம். சரி, நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். நீ இதெல்லாம் பண்ணியா? நீ தண்ணி அடிக்கிறதில்ல, நீ சிகரெட்டு பிடிக்கிறதில்ல, நீ உன்னால் இதெல்லாம் செய்ய முடியுதா? இல்லை. அப்போ நீ என்கிட்ட பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் மாறி இருக்கலாமே. நீங்கள் மாறினா இவ்வளோ செலவு வந்துட்டு இருக்குது, அதனால் நீங்கள் மாறி இருக்கலாம். அதற்கு அவர் சொன்னாராம்மா, நான் மாறக்கு ரெடியாக இருக்கிறேன். நீ பியூட்டி பார்லரில் கொடுக்குற பணத்தை கொடுக்காம வீட்டிலே நீ பியூட்டி பார்லரில் வச்சுட்டு நீ நடந்தேன்னா, நான் வெளியே போய் தண்ணி அடிக்காமல் இங்கேயே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறேன். அதாவது இது புடிவாதத்துக்காக சொல்லலை. இது இங்கெல்லாம் புடிவாதம் நடக்குது. நான் எவ்வளவு செலவு பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்தவன் செலவு பண்ணுறது எனக்கு தெரியும். நான் என்ன குறை செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவங்க செய்கிற குறையை எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவனால தான் கெட்டு போகிறேன், உன்னால் கெட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய காலத்தில், என்னால் நீ கெட்டேன், உன்னால் நான் கெட்டேன். உண்மையில் சொல்லப்போனால் யாராலும் கெட்டு போகிறதில்லை. ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய செயல்களின் அடிப்படையில் தான் கெட்டு போகிறாங்க. அது எப்பொழுது புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்வில் குறைகளையும் நிறைகளையும் உணர்ந்து அதன் வழியாக நான் மாறுகின்ற பொழுது அங்கு மாற்றங்கள் உண்டாகும். இப்போ நோன்பு என்பது உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு வழி என்று சொன்னேன். முதலில் என் மேலே இருக்கின்ற அந்த நான் வேண்டாம் என்று நினைக்கின்ற பொழுது என்னுடைய உறவுகளுக்குள்ள அங்கே மாற்றம் வரும். நிறைய பேர் குடிக்கிற விஷயங்கள், அதாவது நான் வேண்டாம் என்ற 40 நாட்கள் வேண்டாம் என்று நான் சொல்கின்ற பொழுது அந்த உறவுகள் மேம்படுத்துவது நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் குடிநோயாளிகளுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தவர். அதனால தான் எப்போவுமே குடி நோயாளிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எனக்கு தெரியும், இந்த 40 நாட்கள் தொடவே மாட்டாங்க சில பேருங்க. ஆனால் அது முடித்த பிறகு அந்த ஈஸ்டர் அன்னைக்கு 40வது நாள் ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது பாருங்க. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நைட்டு மாஸுக்கே வரமாட்டாங்க முக்கால்வாசி பேர். அந்த 40வது நாள் அப்புறம் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு இரவு பகல் இல்லாமல் குடிக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டில் போய் கேட்டான்னா சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த 40 நாள் எங்கள் வீட்டில் சொர்க்கமாக இருந்துச்சு ஃபாதர், 40 நாள் சொர்க்கமாக இருந்தது. ஒருவர் அந்த வீட்டு தலைவன் வேண்டா என்று சொன்ன பொழுது அங்கு அது சொர்க்கமாக மாறிவிட்டது. இன்று இதே போன்ற நிறைய விஷயங்கள், பியூட்டி பார்லர் போகிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நாம் வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் குறை சொல்ல மாட்டேன், ஒருவரை ஒருவர் நான் அதட்டி பேச மாட்டேன், அவர்களை தரைக்குறைவாக பேச மாட்டேன் என்று நான் முடிவெடுக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் இந்த 40 நாட்களாவது உங்களுக்கு கண்கூடாக பார்க்க முடியும். உங்கள் குடும்பம், உங்கள் இல்லம் சொர்க்கமாக மாறுவது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா,
நோன்பு என்பது உடலை ஒடுக்கிக் கொள்வது மட்டுமல்ல, உடலின் தேவைகளை வேண்டாம் என்று சொல்லி அப்புறப்படுத்துவது மட்டுமல்ல, நம் வாழ்வில் இருக்கின்ற நிறைய ஹேபிட்ஸ், பழக்கங்கள், அந்த பழக்கங்களை நாம் வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது நாம் கேட்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இல்லை, கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை. கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ, சில பழக்கங்கள் நம்மை தேவையில்லாத ஒரு நல்ல உறவுகளை கொண்டு வராத ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் விடலாம். ஒருவேளை பிறர் மாறுறாங்களோ இல்லையோ, ஆனால் எனக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 ஆமென். எனக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? என் வாழ்வில் எந்தெந்த இடத்தில் நான் அதிகமாக நேரத்தை செலவழிக்கின்றேன். முதலாவதாக அதிகமாக நேரத்தை, ஒருவேளை மொபைல் பார்ப்பதாக இருக்கலாம். பைபிள் வாசிக்கலாம் என்று நினைக்கின்றேன், ஆனால் அதற்கான நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை கணவனை குறை சொல்வதாக இருக்கலாம், மனைவியே அடிப்பதாக இல்லாட்டி குறை சொல்வதாக இருக்கலாம், இல்லது அக்கம் பக்கம் அவங்க தொல்லை தாங்க முடியலை என்று 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்கிறதா இருக்கலாம். இதையெல்லாம் நாம் தவிர்க்கின்ற பொழுது நம் மனம் தூய்மையாக மாறிவிடும். மத்தேயுவின் நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் அந்த மலை மீதில் இருக்கின்ற அந்த மலைப்பொழிவில் அங்கு ஆண்டவர் சொல்கிறான், அந்த எல்லா வார்த்தைகளும் 8 வார்த்தைகளும் அருமையான வார்த்தைகள் தான். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம். தூய்மையான உள்ளம் என்றால் என்ன? சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத மாசுபடுத்துகின்ற சில விஷயங்கள் தவிர்த்து கொள்வது. அப்படி செய்கின்ற நீங்கள் நினைக்கலாம், அதனால் எங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது. நீங்கள் ஒரு ஆப்பிளை ஒரு ஆப்பிள் வாங்கினா அந்த ஆப்பிளை அறுத்து வச்சு ஒரு நாள் இல்லாட்டி 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆப்பிள் கருப்பு கலராக மாறிடும் இல்லையா? அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது செய்ய முடியுமா? நம்மால் உப்பு தேய்ச்சி விடுவாங்க, லெமனை தேய்ச்சி விடுவாங்க. ஐயோ ஃபாதர், இதெல்லாம் செய்யலாமா? அது தேய்ச்சி விடலாம், தேய்ச்சி விட்டால் அந்த கலர் வராது. அதுக்கு காரணம் என்ன? அதனுடைய ஆப்பிளினுடைய தன்மை அங்கு இல்லாமல் போய்விடுகின்றது. உண்மையான ஆப்பிள், தூய்மையான ஆப்பிள் அங்கு இல்லாமல் வருகின்றது. இன்று வாங்கி நாம் சில கடைகளிலிருந்து நாம் ஆப்பிளை வாங்கி அறுத்து வச்சேன்னா அது 1 நாள் 2 நாள் கழித்தாலும் அது கருப்பு கலர் ஆகிறதில்ல. ஆஹா, நல்ல ஆப்பிள், புதுசாக ஆப்பிளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களே, ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. அதுக்குள்ளே ஏற்கனவே ரசாயனத்தை இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, திணிச்சிருக்காங்க நமக்குள்ள. வேற யாரும் இல்லை, இந்த உலக சுற்றமும் நம்மளும் அது திணிச்சு வச்சிருக்கிறோம். அந்த திணிச்சு வச்சிருக்க அந்த மாசுக்களை நாம் அப்புறப்படுத்துகின்ற ஒரு நாட்கள் தான், இந்த காலம்தான் இந்த தவக்காலம் என்று சொல்வது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆப்பிளிலிருந்து மாற்றுவது, அகற்றுவது சொல்லல, நம் வாழ்வில் சில விஷயங்கள் அப்புறப்படுத்தணும். இந்த அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு பணி தான், ஒரு செயல்முறை தான் இந்த தவக்காலத்தில் நோன்பின் வழியாக நாம் செய்கின்றோம். இந்த நோன்பு உபவாசம் இருப்பதன் வழியாக, நோன்பு இருப்பதன் வழியாக இதுதான் நடக்கிறது. என்ன மாதிரி இருக்கிற சின்ன உடம்பு வச்சிருக்கிறவங்க என்னாகும்? உண்மையான அந்த நோன்பு எடுத்து நடத்தினா அது கொஞ்சம் அதுக்கு அப்பாடு இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாயிருச்சுன்னு நம்ம வயிறு, நம்ம கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே சொல்லும். இது 24 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி நம்ம திணிச்சிட்டே இருந்துச்சு. உபவாசம் இருக்கும்போது, நோன்பு இருக்கும்போது அதுக்கு அப்பா இந்த 40 நாள் வருஷத்தில் எப்படா வருவோம் அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும். உடல்
உடல் ரீதியாகவும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆத்ம ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்படி தான் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நோன்பு என்பது உடலுக்காக மட்டுமல்ல, அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆத்துமத்திற்கும் அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரிய செயல்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு மாற்றங்கள் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது நோன்பு என்றால் தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல, தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறான், ஒரு சாத்தான் வந்து ஒருவர் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திய பொழுது அது ஊரெல்லாம் சுற்றி எங்கும் தங்குவதற்கு எங்கேயுமே ஒரு விடுதி கண்டுபிடிக்காமல் இருந்ததினால் திரும்பி பழைய விடுதிக்கே கடந்து வருகின்றது. அப்பொழுது சுத்தமாக இருந்ததை கண்டு உடனே வந்து உள்ள வந்து குடியிருக்குல்ல, உடனே தன்னை விட பயங்கரமான 6-7 பேய்களை கூட்டிட்டு வந்து அங்கே வந்து தங்கினார்கள். இப்போ நாம் வந்து சில விஷயங்களை அப்புறப்படுத்தினால் அப்புறப்படுத்தியதோடு நின்று விடக்கூடாது. நோன்பு என்பது அப்புறப்படுத்துவது மட்டுமல்ல, சில விஷயங்களை களைந்துவிட்டு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் நோன்பு என்பது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இதுதான் நடக்கும். சுத்தமாக இருக்கின்றது என்று கண்டு உடனடியாக தன்னை விட கொடூரமான 7 சாத்தான்கள், ஆத்மாக்களை, ஆவிகளை, தீய ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும். புரியுதுங்களா? இப்போ 7 கிடையாது, 70 700 அதுக்கு மேலே கொண்டு வரும். ஏன்னா எதை வந்தாலும் திறந்த வாசலை அப்படியே வச்சிருக்கிறோம். எது வந்தாலும் இப்போ நாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாலுக்கு போனால் ஒரு பொருள் 2 பொருள் வாங்குறதுக்கு தான் போயிருப்போம். ஆனால் கொண்டு போனது ஒரு சின்ன பையாக இருக்கும், வரும்போது 2 மூட்டையோடு வரும். ஏன்னா அங்கே இலவசம், இங்கே இலவசம், ஒன்று எடுத்த 5 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஐயோ, இது உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் திருப்பி கிடைக்காது, இந்த இலவசம் இன்னைக்கு மட்டும்தான். உடனே ஒரு சின்ன பையில் கொண்டு வர வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட கார்டு இருக்குது, கார்டு சொருக வேண்டியது, பொருள் எடுக்க வேண்டியது, அதற்கு பணம் இருக்கணும், அது வேறு விஷயம். இதுதான் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நோன்பு காலத்தில் நிறைய நான் முதல்ல சொன்ன இந்த குடிநோயாளியே 40 நாள் குடிக்காமல் இருந்தாங்க. 40 நாள் கழித்து அப்படியே கொண்டாட்டம்தான், ஆர்ப்பாட்டம்தான், தொடர்ந்து 1 மாதம். அப்புறம் மறுபடியும் எங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு கொண்டு வந்து விடுவாங்க. நாங்கள் வந்து ஒன்றும் பண்ணுறக்கில்ல, இப்படி தான் ஒன்றும் பண்ணுறக்கில்ல, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, ஒன்றும் பண்ணுறக்கில்லன்னு சொல்லிடுவேன். 1 மாதத்துக்குள்ளே ஆளு காலி ஆகிடும். சாரி. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நினைக்கும் போதெல்லாம் வேதனையாக இருக்குது. கூடையே இருந்து இந்த குடிநோயாளிகளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து கிளாஸ் எடுக்க வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஈஸ்டர் நாளைக்கு வந்து குடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து திரும்பி வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஏன்னா அது அவங்களால முடியல, வேண்டாம் என்று சொல்வதற்கு அவங்களால முடியல. இப்பொழுது நான் சொன்ன வந்தது வந்து வேண்டாம் என்று சொல்லி அப்புறப்படுத்துவதோடு நின்று விடாமல் வேண்டும் என்று சொல்லி சில விஷயங்களை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உறவை மேம்படுத்துவது என்று சொன்னேன். சில பேர்த்துக்கிட்ட இதுவரைக்கும் நான் பேசாமல் இருந்திருக்கிறேன், அவங்க துரோகியாக, எதிரியாக, எனக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்களாக நினைத்திருந்தேன். இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவது, அவர்களை குறை சொல்வதற்கு, கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி சாபம் விடுவதற்காக தான் இருந்தது. இன்று அதை நிறுத்திவிட்டு அடுத்தபடியாக நான் அவர்களை பற்றி நல்லது சொல்வதற்காகவும், அவர்களுக்காக ஜெபம் செய்வதற்காகவும், அவர்களை ஆசீர்வதிப்பதற்குமாக நான் இந்த தவ காலத்தை பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னது போலபடி விட்டால் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நாம் வந்து தாவ வேண்டும், இல்லாட்டி நடந்து செல்ல வேண்டும். அதாவது வேண்டாம் என்று நினைத்து விட்டால் வேண்டும் என்று சில விஷயங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்று இந்த 40 நாள் வந்து சோஷியல் மீடியா வந்து நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னால், அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தை
பைபிள் எடுத்து படிப்பதற்கு, இல்லாட்டி நல்ல விஷயங்கள் வந்து படிப்பதற்கோ பார்ப்பதற்கோ நான் வந்து முயற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனசு எப்படின்னு தெரியுங்களா? மனசு வந்து காலி ஒரு பாத்திரத்தை வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு, அந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு எடுத்து வச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? காலி பாத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனசு அப்படி கிடையாது. மனசில் இருக்கிற எல்லாமே அப்புறப்படுத்தினாலும் மனசு வந்து ஒரு செகண்ட், ஒரு நொடி கூட அது வந்து காலியாக இருக்க முடியாது. அடுத்த சிந்தனை வந்துட்டே இருக்கும், அடுத்த சிந்தனை வந்துட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய ஒரு முக்கியத்துவம். நம் வாழ்வில் வந்து மனசை வந்து எப்பவுமே காலியாக வைக்க முடியாது. அதை வந்து ஏதாவது வந்து நிறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து அத்தனை காற்று, இந்த வாயு வந்து அப்புறப்படுத்தினாலும் வேறு ஏதாவது ஒரு வழியில் வாயு வந்துடும், உள்ளே வந்துடும் இல்லையா? அதே போல தான். அதனால் அப்புறப்படுத்துவதோடு அதே சமயத்தில் நாம் வந்து சேர்த்து கொள்வதும் முக்கியமான தேவையான ஒரு விஷயம். நான் ஒரு 2 உதாரணங்களை சொன்னேன். ஒன்று, பிறரிடம் பேசாமல் இருந்தால் மட்டும் போதாது, அவர்களை சில விஷயங்களிலிருந்து தவிர்த்தால் மட்டும் போதாது, அந்த இடத்துல வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நன்மையானதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள் வந்து அந்த அடிக்ஷன், அந்த பழக்கத்திலிருந்து நான் வெளியே வந்தால் மட்டும் போதாது, அந்த இடத்துல வந்து நான் இந்த பைபிள் வாசிப்பது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து செய்ய வேண்டி இருக்கிறது. குடிநோயாளிகளுக்காக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் குடியை நிறுத்திவிட்டீர்கள் என்று சொல்வது நல்லது. ஆனால் அதை நிறுத்திவிட்டால் மட்டும் போதாது, நீங்கள் குடியினால் பாதிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சியை நீங்கள் வந்து எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குறை சொல்வதை வந்து நாம் வந்து நிறுத்திவிட்டால் போதாது, அவர்களை பற்றி நல்லதை சொல்வதற்கும், அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும், அவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் நாம் வந்து முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோன்பு என்பது உறவை மேம்படுத்துவது. யாருடைய உறவு? எனக்கு என் மீது இருக்கின்ற அந்த உறவு, என்னுக்குள் இருக்கின்ற அந்த அசுத்தங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக நான் எடுக்கின்ற முயற்சியாக அது இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இறை வேண்டுதல். இறைவேண்டல் என்று சொன்னால் ஜெபம் செய்வது இல்லையா? எதுக்காக நாம் ஜெபம் செய்கிறோம்? பொய் சொல்லக்கூடாது, உண்மையான விஷயத்தை சொல்லணும். எதுக்காக நாம் ஜெபம் செய்கிறோம்? நம் தேவைகளை வந்து சொல்லி புரிய வைக்கணும். யாருக்கு? கடவுளுக்கு புரிய வைக்கணும். சரி, கடவுளுக்கு புரிஞ்சிச்சா? கேட்டிருக்கீங்களா எப்பாவது? கடவுளே, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அது விளங்குதா? உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? நான் படுற கஷ்டத்தை உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நம் தலையில் முடி உதிர்ந்தால் கூட அவர் அறியாமல் உதிர்ந்து விடுவதில்லை. அப்படிப்பட்டவர்கிட்ட நாம் வந்து எதுக்கு ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? நன்றி சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்பா, வெரி குட். கடவுளே, எனக்கு வந்து எந்த கடனை வந்ததுக்காக நன்றியப்பா. அப்படி யாராவது ஜெபிச்சிருக்கீங்களா? நாளைக்கு வட்டிக்காரன் வந்து என் வீட்டு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவானே, அதற்காக நன்றியப்பா. எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க அந்த மாதிரி? அப்பா, ஏன் அதெல்லாம் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? சூப்பர், கடவுளுக்கு நன்றி. அதாவது அதெல்லாம் வந்து என்னால் முடியாது. உண்மையை வந்து நான் ஏற்றுக்கிறேன். அந்த பீடத்துக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாது, ஃபாதர் உங்களுக்கெல்லாம் என்ன கடன் ஃபாதர், அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இங்கே வந்து சொல்லக்கூடாது. வெளியிருந்தில்லை, இங்கே தான். நான் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு 8000 பேர் இருந்தாங்க. இந்த குடிநோயாளிக, மனநல பாதிக்கப்பட்டவங்க, HIV பாதிக்கப்பட்டவங்க, செக்ஸ் ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்னா திருநங்கைகள், இந்த மாதிரி ஒரு படையே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மோடி கவர்மெண்ட் வந்து திடீர்னு டிமானிட்டைசேஷன் சொல்லி பணத்தை வந்து 500 ரூபா 1000 ரூபா நோட்டு, எங்கிட்ட 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வச்சதுனால கிடையாது,
கொடுக்குறவங்ககிட்ட இருந்தது வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால தான் அது பாதிக்கப்பட்டு இந்த 8000 பேர்த்த வந்து தெருவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து அந்த டைம்லலாம் கடவுளை வந்து எப்படியெல்லாம் வழி நடத்தினார், அது வேறு விஷயம். ஆனால் தூக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த டைமில் தான் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஏன் நான் வந்து இவ்வளோ நல்லதை செஞ்சு, இத்தனை பேர்த்துக்கு நல்லதை செஞ்சு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. தூங்கிறது எங்கேன்னு தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே, என்ன அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சர்ச்சுக்குள்ளே அந்த பேழைக்கு முன்னாடி, இந்த நற்கரணை பேழைக்கு முன்னாடி அங்கேயே வந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அங்கேயே படுத்து தூங்க வேண்டிய சூழ்நிலை. தூங்குறதுன்னா அறியாமல் அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். அந்த மாதிரி தான் 6 மாதம். நான் வந்து என்னுடைய வேதனையை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வரல. ஆனால் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் வந்து நன்றி சொல்ல ஜெபிக்க முடியல. ஆனால் இறை வேண்டுதல் என்பது எனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை இன்னும் மேம்படுத்துவதற்காகத்தான். மறுபடியும் இறை வேண்டுதல் வழியாக எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் இன்னும் கொண்டு வருவதற்காகத்தான். ஆண்டவர் வந்து நான் ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவர் வாங்க கடவுளைன்னு சொல்லி பக்கத்தில் வைக்க முடியுமா? அப்படி இல்லை. அவர் அசைக்க முடியாது. ஆங்கிலத்தில் தாமஸ் அக்வினஸ் சொல்லுவாங்க, தியாலஜியில் சொல்லுவாங்க, அன்மூவ்டு மூவர், மாற்றமில்லை, மாற்ற முடியாத அனைத்தையும் மாற்றுகின்ற ஒருவர். அது வந்து அந்த தியாலஜியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் இருக்காது, அதனால தான். ஆனால் அவரை வந்து மாற்ற முடியாது. ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? யோவானின் மார்க்கின் நற்செய்தியில் 16வது அதிகாரம் கடைசி வார்த்தையில், உலகம் ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு படிங்க. 16வது அதிகாரம் கடைசி இறை வார்த்தை, எந்திரிச்சுன்னு படிங்க அம்மா. Praise the Lord. Hallelujah. அதாவது உலகம் முடியும் வரையிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அதை உறுதிப்படுத்தியது எப்படி? அடையாளங்கள் வழியாக. அவர் தன்னுடைய அடையாளங்கள், அதிசயங்கள் வழியாக அதை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து அது வீணாகாது, பொய் சொல்ல மாட்டார். உலகம் முடியும் வரையிலும் நான் உங்களோடு இருப்பேன். இன்றும் நாம் சுற்றிலும் அந்த அந்த புதுமைகள், அடையாளங்கள் நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அவர் நம் அருகில் தான் இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு இடைவெளியை வந்து அமைச்சிருக்கிறோம். ரொம்ப தொலைவில் போயிட்டோம். அந்த ஊதாரி மைந்தரின் கதையில் அந்த தந்தை காத்துக்கிட்டு இருந்தது போல இப்பவும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். எப்போ என் மகன், எப்போ என் மகள் திரும்பி வருவாள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு வழிகளில் விழிகளை வைத்து காத்து கொண்டிருக்கின்றான். எதற்காக? திரும்பி வந்தோடனே கொண்டாடுவதற்காக. திரும்பி வந்தோடனே கொண்டாடுவதற்காக. நான் நிறைய மக்கள் வந்து சொல்வதுண்டு, ஃபாதர் சொன்னது போல், நம்ம போஸ்கோ ஃபாதர் வந்து சொன்னார், நான் வந்து தப்பட்டம் அடிக்கிறோம், நான் அப்படி ஜெபிக்கிறேன் இப்படி ஜெபிக்கிறேன் என்றும், ஐயோ அவர் வந்து நல்லா ஜெபிக்கிறவராச்சு என்று சில பேர்களை பற்றி நிறைய வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க. அவர் ஜெபிச்சு அவருடைய ஜபத்திற்கு வல்லமை இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய ஜபத்துக்கெல்லாம் வல்லமை இல்லை. உங்கள் ஜபத்துக்கும் ஒவ்வொருத்தங்க ஜபத்துக்கும் வல்லமை இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த வல்லமை முழுமையாக தெளிவாக வெளியே வர வேண்டும் என்றால் நாம் அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைத்து விட்டு ஆண்டவர் இந்த நெருக்கத்துக்கு கடந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விலகி சென்று விட்டோம். எத்தனையோ மைல்கள் தூரம் தொலைவில் நாம் சென்று விட்டோம். இன்று நாம் திரும்பி வர வேண்டும்.
ஒருவேளை உடல் அளவில் நாம் சென்று விடவில்லை, நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு இருட்டு ஒன்று இருக்கின்றது. பார்க்க முடியாத அளவிற்கு, ஒருத்தரை பார்க்க முடியாத அளவிற்கு, தொட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி, அந்த இருட்டு இருக்கின்றது. அந்த இருட்டிலிருந்து அப்புறப்படுத்தி அந்த வெளிச்சத்தை நாம் கொண்டு வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் என்றால், விடுதலை பயண நூலில் 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். பின்னர் அமலேக்கியர் இரவிதிமில் இஸ்ராயலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ராயலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு அமலேக்கியர் என்பது, அவர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், அமலேக்கியர் என்பவர்கள் நிறைய பேர் இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக போராடினார்கள் இல்லையா? நாங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்தேன்னு தெரியும். ஆனால் இந்த அமலேக்கியர் அந்த குரூப்பு அந்த அரசு அந்த மக்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் சாத்தானுக்கு ஈடானவர்கள் என்று கூட சொல்கிறார்கள். சாத்தானுக்கு ஈடானவர். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், ஒன்று அவர்கள் தடிமானவர்களாக, அரக்கர்களாக இருந்தார்கள். இரண்டு முக்கியமான விஷயம் அது இல்லை. அவர்கள் சொன்னது செஞ்ச விஷயம் என்னவென்றால், எப்பவுமே இந்த விடுதலை பயண நூலில் மக்கள் செல்கின்ற பொழுது அந்த கூடாரமானது முன்னால் சென்றுவிடும். அந்த பேழை முன்னாடி சென்றுவிடும். அதே அந்த குருவானவர்கள் தாங்கி செல்வார்கள். முன்னால் நின்று அந்த குருவானவர்கள் அந்த பேழையை தாங்கி செல்வார்கள். இரண்டாவதாக இந்த மோயிசனும் மக்களும் செல்வார்கள். அடுத்தது பொதுமக்களும் அவர்களுடைய அந்த கன்றுகளும் ஆடு மாடு ஒட்டகங்கள் அது அனைத்தையும் கூட்டி செல்வார்கள். இறுதியாக வருவது இந்த நோயாளிகள், குழந்தைகள், நடக்க முடியாதவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படிப்பட்டவர்கள் தான். இப்படி செல்கின்ற பொழுது இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மக்கள் போவதற்காக அவர்களை விட்டு விடுவார்கள். பின்னால் இந்த நோயாளிகள், குழந்தைகள், இந்த கர்ப்பிணி பெண்கள், இப்படிப்பட்டவர்களை, ஊனமுற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட அரக்கர்கள் அவர்கள். அதனால தான் அவர்களை பார்த்து அவர்கள் சாத்தான், எப்போதெல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டில் அமலேக்கியர்கள் என்று சொல்கிறார்களோ அங்கு எல்லாமே சாத்தானுக்கு ஈடானவர்கள் என்று சொல்கிறார்கள். எரிக்கோ பட்டணத்தில் மட்டும்தான், எரிக்கோ கோட்டைக்கு சென்ற பொழுதுதான் அவர்கள் அனைவரிடமும் ஜெபம் செய்ய சொன்னார்கள் இல்லையா? 7 முறை அந்த கோட்டையை சுற்றி வர சொன்னாங்க. அதாவது நெருங்க முடியாத இடத்தை, அடக்க முடியாத இடத்திற்கு ஜெபத்தினால தான் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அதை செய்தார்கள். அடுத்ததாக ஒரே ஒரு இடத்துல தான் மோயிசனுடைய அந்த காலகட்டத்தில் இந்த கையை உயர்த்தி, 2 கைகளுமே உயர்த்தி ஜெபம் செய்கின்ற அந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். அந்த நிகழ்வில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோலை ஊன்றித்தான் அவர் செல்கிறார்கள். அந்த கோலை பற்றி சொல்வது என்னவென்றால், நம்பிக்கை என்கின்ற அந்த கோல். அந்த கோலை காட்டிய பொழுதுதான் அந்த செங்கடல்
இரண்டாக மாறிவிட்டது. அந்த கோலை அடித்த பொழுது, பாறை மீது அடித்த பொழுதுதான் தண்ணீர் வந்தது. மூன்றாவதாக அந்த கோலை வந்து நீட்டின பொழுதுதான் அடுத்த இடத்துல தண்ணீர், பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த கோல் என்பது அதே போன்று அந்த கோலை நட்டிய பொழுதுதான் அந்த பாம்பு கடித்து இறந்தவர்கள், அந்த பாம்பு கடித்து நோயுற்றவர்களுக்கு குணமடைந்தார்கள். இந்த கோல் என்பது நம்பிக்கை என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் புது ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அந்த கோலானது ஒரு அடையாளமாக இருந்தது என்றால், இன்று அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த கோல், அசையாத நம்பிக்கை, என் கடவுள் எனக்கு இது தருவார், அவருக்கு விருப்பமாக இருந்தால் இது நிறைவேற்றி தருவார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் சென்றால் நிச்சயமாக நாம் ஜெபித்த விஷயங்கள் நம்மால் அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளி, அந்த இடைவெளியை அகற்றி விடுவதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது ஜெபம். அந்த ஜெபத்திற்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டியது இந்த நம்பிக்கை என்பது. இந்த நம்பிக்கையோடு நாம் எத்தனை பேர் ஜெபம் செய்கின்றோம்? நிறைய பேர் சொல்லுவார்கள், எனக்கு நான் எத்தனையோ ஜெபிச்ச பார்த்தேன், பொண்ணுக்கு கல்யாணமாகணும் எவ்வளோ நாளாக ஜெபிக்கிற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உங்கள் ஜெபத்துக்காவது பலம் இருக்கிறதா, சக்தி இருக்குதான்னு பார்க்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். எங்கள் ஜெபத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஜெபத்துக்கும் இருக்குது. நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் ஜெபம் என்றால் நல்ல ஜெபத்தில் வளர்ந்துச்சுன்னா, நல்ல தேர்ச்சி அடைஞ்சேன்னா அதுக்கு வெளிப்படை அடையாளமாக நினைப்பது என்ன? வரங்கள், புதுமை செய்கின்ற வரம், நோயாளியை குணப்படுத்துகின்ற வரம், பேயை ஓட்டுகின்ற வரம், இப்படிப்பட்ட வரங்கள் கிடைத்து விட்டால் அவன் அல்லது அவள் ஜெபத்தில் தேர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நாம் ஜெபத்தில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்பதற்கு அடையாளம் நமக்குள் நம்பிக்கையில் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றோம், வளர்ந்திருக்கின்றோம், ஆழப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், மத்தேயுவின் நற்செய்தியில் 7வது அதிகாரத்தில் கடைசியில் அந்த மலைப்பொழிவில் கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். பாறை மேல் வீடு கட்டியவர்கள், மணலின் மீது வீடு கட்டியவர்கள், 2 பேருமே நாம் பார்க்கின்றோம் இல்லையா? பாறை மீது வீடு கட்டியவர்கள் எப்படி? காற்றடித்தது, புயல் அடித்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது, ஆனால் அந்த வீட்டை அசைக்க முடியவில்லை இல்லையா? அதே போன்று இந்த மணல் மீது வீடு கட்டியவனுடைய அந்த வீட்டின் மீதும் இதெல்லாம் நடந்துருச்சு. அது காணாமல் போய்விட்டது. மத்தேயு நற்செய்தியில் 7வது அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்கிறது என்றால், என் விண்ணகத் தந்தையின் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களை விண்ணரசில் நுழைவார்கள் என்று. விண்ணகத் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுபவர்களை விண்ணகத்தில் நுழைவார்கள். அதாவது நம்முடைய வாழ்வு ஜெபத்தில் உயர்ந்தது என்றால், உயர வேண்டும் என்றால் நம்பிக்கையில் முதல்ல நாம் உயர வேண்டும். இந்த நம்பிக்கையில் உயர்ந்தால் மட்டுமே ஜெபத்தில் உயர முடியும். ஜெபத்தில் உயர்ந்தால் மட்டுமே ஆண்டவருக்கும் எனக்குள்ளும் உள்ளே இருக்கின்ற அந்த இடைவெளியை மாறிவிட்டு நான் ஆண்டவருக்கு ஆமேன் என்று சொல்லுவதற்கு என்னால் இயலும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்காவின் நற்செய்தியில் 1 அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். அந்த அன்னை மரியாளிடம் வானதூதர் சொல்கின்ற பொழுது, இதோ வானதூதர் சொல்கிறார், இதோ நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், இயேசு என்று பெயரிட வேண்டும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? கேள்வி அங்கே இருந்துச்சு. ஆனால் அவளுடைய நம்பிக்கை என்ற அந்த ஊன்றுகோல், அதை பெறுவதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கின்றது. இது உன்னதங்களிலிருந்து வல்லமை உன் மீது வரும், தூய ஆவி உன் மீது வரும், உன்னதங்களிலிருந்து வல்லமை உன் மீது நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது, தூயவன், உன்னிடம் பிறக்கப் போகின்ற குழந்தை தூயவர் என்று அழைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட்.
இதை கேட்டவுடன் ஆண்டவரால் இயலாதது எதுவுமே இல்லை என்று கேட்டவுடன் அவளுடைய அந்த நம்பிக்கையின் ஊன்றுகோல் அவளுக்கு கிடைத்து விட்டது. அவள் சொன்னான், நான் ஆண்டவரின் அடிமை, இதோ உன் சொற்படியை எனக்குள் நிகழட்டும். அமேன், அமேன். எந்த ஒரு சிக்கல் வருகின்ற பொழுதும், பிரச்சனை வருகின்ற பொழுதும், நான் எப்பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்குள் வருகின்றதோ அன்று நமக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக இறை வேண்டுதல் முடித்து அடுத்ததாக தர்மம் செய்தல். தர்மம் செய்தல், தர்மம் செய்தல் என்று சொன்னால் நாம் எப்பவுமே ஒரு ஏழை எளியவராக இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுப்பது, உடையை கொடுப்பது, இல்லாட்டி ஏதாவது ஒரு இல்லத்தை தேடி சென்று, இல்லைன்னா ஒரு அனாதை இல்லத்தை தேடி, கருணை இல்லத்தை தேடி சென்று அவருக்கு ஏதாவது கொடுப்பது தான் நம்முடைய வாழ்வில் தர்மம் செய்வது என்று நினைக்கின்ற. அது வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்லது தான், நல்லது தான். ஆஸ்திரேலியாவில் ஒரு இந்த வெளிநாட்டில் இருக்கிற கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதனால தான் சொல்ல வரேன். ஹாரிசன், ஜேம்ஸ் ஹாரிசன் என்பவர், அவர் இந்த சமீபத்தில் அவர் இறந்து விட்டார். 81வது வயசில் இறந்து விட்டார். அவருடைய கோல்டு ஹேண்ட் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார். கோல்டு ஹேண்ட் அப்படின்னா அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறார் என்றால், அவர் ஒரு காலத்தில் 14 வயசு வரைக்கும் இந்த ஊசின்னு பார்த்தாலே பயந்துருவார். ஆஸ்பத்திரி போகிறக்கே அந்த குழந்தை பருவத்தில் 14 வயசு வரைக்கும் அவர் போகவே மாட்டார். 14வது வயசில் அவருக்கு என்ன நடந்துருச்சு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவருக்கு என்ன நடந்தது, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் அவருக்கு பிளட்டு டொனேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாவா வாழ்வாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதன் பிறகு அவர் மீண்டு வந்த பிறகு 18 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் அவர் 1273 முறை 1273 முறை அவர் இது பிளட்டு டொனேட் பண்ணார், இரத்த தானம் செய்தார். அதுலேயும் என்னன்னா, அதிலிருந்து ஒருத்தருக்கு பிளட்டு கொடுக்கும்போது அதில் பிளாஸ்மான்னு சொல்லி எடுப்பாங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் கிட்னி பாதித்த, லிவர் பாதித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பிளாஸ்மா எடுப்பாங்க. அது ஒரு பாக்கெட்லேருந்து, ஒரு யூனிட்லேருந்தே நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. இங்கே டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 24 லட்சம் பேரை உயிர் காப்பாற்றியுள்ளார் இவருடைய வாழ்வில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவரை கோல்டன் ஹேண்டுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. அதாவது இவர் தர்மம் செய்தாரா இல்லையா? தர்மம் செய்தாரா இல்லையா? தர்மம் செய்தார். ஆனால் இது வியப்பாக தான் நாம் பார்க்குறோம். நான் சொல்கிறது இன்றைக்கே நீங்கள் போய் எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும், இரத்த தானம் செய்யணும்னு சொல்லலை. தேவைகள் அறிந்து அதன் வழியாக நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் அங்கு அது தர்மமாக மாறிவிடும். தேவை இருக்கிறவங்களுக்கு தப்பட்டம் அடித்து ஃப்ளக்ஸை கொட்டி 4 பேர்த்து பார்க்கல ஃபோட்டோ எடுத்து அது பேப்பரில் விளம்பரம் செய்து அது சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு டிவியில் வந்தேன்னா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் இந்த அரசியல்வாதிங்க மாதிரி இப்படி நின்னா, நான் முதல்ல சொன்னேன் ஒரு கருணை இல்லம் நடத்து இருந்துச்சு எனக்கு. அதில் மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த அனாதையாக இருக்கக்கூடியவங்களை பாதுகாத்துட்டு இருந்தேன். பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மறுவாழ்வு மையமாக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் கை காலெல்லாம் விளங்காதவருக்கு அப்படியே ஒரு பலகை மேலே வச்சு தான் அவர் போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு அரசியல்வாதியோட, ஒரு முதலமைச்சரோட பிறந்த நாள், நான் எந்த முதலமைச்சர்னு சொல்லலை, அந்த முதலமைச்சரோட பிறந்த நாள். அவர் உயிரோடு இல்லை அந்த நபர். அதனால் அந்த அரசியல் கூட்டம் அங்கே வந்தாங்க, உணவு கொடுத்தாங்க. நான் சாதாரணமாக எங்கள் மக்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விட மாட்டேன். அரசியல்வாதிகள்னு அவங்க வற்புறுத்தி என்னை அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதில் எனக்கு நான் கோவப்பட்டு அரசியல்வாதிகளை வெளியேற்றிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஒருத்தர் இந்த இவருக்கு ஒரு 500 ரூபா தாளை எடுத்து, தம்பி என்னை பாரு, சிரிப்பா
சிரிச்சிட்டேன். அந்த பாக்கெட்டில் வச்சுட்டு சிரிச்சிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தோடனே அந்த 500 ரூபா எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் திரும்பி வச்சுட்டேன். கேவலம் இல்லை? நான் இதே வார்த்தை தான் சொன்னேன். சார் கேவலம் சார் இது. அந்த அந்த தம்பி வந்து நான் அவனுக்கு வந்து என்ன அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா, அவனுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. 4 பேர்த்தோட நான் உங்கள் முன்னாடி சொல்கிறக்காக இல்லை, அந்த தம்பி இப்பவும் வந்து ஒரு செருப்பு கடை வச்சுட்டு இருக்கிறான். அவனை வந்து எப்பவுமே வந்து அங்கே வந்து தங்குற அளவுக்கு நான் வந்து ஒரு கருணை இல்லத்தோட ஒரு நபரை வந்து நான் வைக்கல. இது உன் வீடு, உனக்கு எப்போ வேணாலும் இங்கே வரலாம். இப்போ உனக்கு தங்கறதுக்கும் உன்னுடைய அந்த அந்த கடையிலே தங்கிக்கலாம், சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு இடம், அந்த வாடகை வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அவனுடைய சுயமாக சம்பாதிக்கக்கூடிய கடை வாடகை கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து உயர்ந்துட்ட. இடையில கூட கொஞ்சம் மக்கள் வந்து அவனை வந்து மிரட்டி ஏமாற்றி அவங்ககிட்ட இந்த காசெல்லாம் பிடுங்கினாங்க. அது வேறு விஷயம். மறுபடியும் நாங்கள் வந்து இதை மாதிரி செய்யக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சொல்லி அவனை வந்து மறுபடியும் அந்த கடையை வந்து வச்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லபடியாக இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ 3-4 வருஷமாக எனக்கு நான் எந்த ஒரு தொடர்பு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கடையை வச்சுட்டு தான் இருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் இந்த கேவலமான விஷயங்கள் வந்து நாம் வந்து நிறைய பேர் நாமளும் செய்கிறோம். பிறந்த நாள், தவக்காலம், இந்த எல்லா காரணத்தை எல்லாம் சொல்லி ஆளுகளுக்கு வந்து பிச்சையை போடுறது, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்தாபனத்துக்கு போய் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நாம் வந்து அதை வந்து தப்பட்டம் அடித்து நான் அதை பண்ண இதை பண்ணினேன்னு லைக்ஸ் கொடுங்க. லைக்கு கொடுக்குறதாம் அவங்களுக்கு மொபைலில் வந்து அவன் சோஷியல் மீடியாவில் வந்து அனுப்ப வேண்டியது. எனக்கு இவ்வளோதான் லைக்கு கொடுத்தேன். நிறைய பேர் வந்து லைக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீ லைக் போடலன்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறதெல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அதாவது தப்பட்டம் அடிச்சு ஆண்டவரை வந்து சொல்வது என்னவென்றால், நீ தர்மம் செய்கின்ற பொழுது வலது கை செய்வது என்னவென்று இடது கை தெரியக்கூடாது. வலது கை. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்களை வந்து வெளியே தெரிஞ்சால் தான் வேலையாகும் ஃபாதர். ஏன்னா நிறைய பேர் வந்து சின்னதாக ஏதாவது செஞ்சுட்டு நாங்கள் அதை செய்தோம் இதை செஞ்சோன்னு சொல்கிறாங்க. ஃபாதர், நீங்கள் இவ்வளோ செஞ்சுட்டு நீங்கள் எல்லாம் வந்து வெளியவே சொல்லாமல் இருக்கீங்க. எனக்கு வெளியே சொல்கிறதுக்காக இல்லை, கடவுளுக்காக, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது இந்த ஒரு எண்ணம் நமக்குள் இல்லாமல் நாம் தர்மத்தை கொடுக்கின்ற பொழுது நாம் நம்மையே பிதட்டி கொள்வது, நாம் வந்து நான் யாரோ என்று நம்மையே தப்பட்டம் அடித்துக் கொள்வது தான் அது அந்த தர்மம் கொடுப்பதன் வழியாக இருக்கின்றது. அதனுடைய கைமாறு உங்களுக்கு கிடைத்து விட்டது, ஏற்கனவே கிடைத்து விட்டது. கைமாறு அப்பவும் கைமாறு கிடைப்பதற்காகத்தான் நாம் வந்து பார்க்குறோம். இங்கே கிடையாது. இங்கே கிடைச்சா பரவாயில்ல, விண்ணகத்தில் நாம் நமக்காக சொத்தை சேகரித்து வைக்கிறோம். அங்கே வந்து ஆர்ப்பாட்டமாக வந்து வாழ்கிறதுக்காக இல்லை, கடவுள் முன்னால் நன்மையை தேடிக்கொள்கின்றோம், புண்ணியத்தை தேடிக்கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தர்மம் செய்வதன் வழியாக நாம் பிறரிடம் இருக்கின்ற இந்த உறவை நாம் மேன்மைப்படுத்துகின்றோம். அது எப்படி? ஒவ்வொருத்தரையும் அவருக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீகம், இவர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று உய்த்துணர்ந்து, அவர்கள் நான் செய்வது மனிதருக்காக செய்யவில்லை, கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளின் சாயலை தாங்கிக் கொண்ட கடவுளின் பிள்ளைகளுக்காக செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அந்த உறவு இன்னும் வந்து வலுப்படும், உயர்வடையக்கூடும். இல்லாமல் நான் என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் 4 பேர் என்னை பற்றி சொல்லி நான் பிரபலமாகுவதற்குமாக நான் வந்து செய்கின்ற பொழுது அங்கு வந்து கடவுள் முன்னால் எனக்கு எந்த கைமாறும் கிடைக்கப் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வாழ்வில் உறவை மேம்படுத்துவது என்பது 3 வகையாக. முதல் வழியாக நான் என்னிடமே நான் என்னை வந்து சமரசம் செய்ய வேண்டும், சமரசப்படுத்த. என்னையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றேன் சில சந்தர்ப்பங்களில்.
எனக்கு என்னையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் என்னுடைய குறைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் குட்டையாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, ஒல்லியாக இருக்கிற, கருப்பாக இருக்கிற, சிகப்பாக இருக்கிற, நான் என் கண்ணு வந்து சரியில்லை, என் முடி வந்து இத்தினோண்டு தான் இருக்குது, நான் சொட்டையாக இருக்கிறேன், இப்படி எனக்குள்ளே இருக்கின்ற குறைகளை சொல்லி 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 சொல்லியே போயிட்டு இருக்கிறேன். அதனால என்ன ஆகுது, எனக்கு என்னையே பிடிக்காது. எனக்கு வந்து என்னையே பிடிக்காத ஒரு சூழ்நிலை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. பிறர் என்னை பற்றி தரைக்குறைவாக கேவலமாக பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். இதற்காக எனக்கு என்னையே பிடிக்காது. இல்லாவிட்டால் எனக்கு இதனால் வந்த சின்ன சின்ன காயங்கள், உள்மன காயங்கள், இந்த உள்மன காயங்கள் காரணத்தினால எனக்கு என்னையே பிடிக்கல. அதனால் நான் வந்து என்னிடம் வந்து நானே சமரசப்படலை. எனக்கும் உண்மையான எனக்கும் இருக்கின்ற அந்த உறவு, அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்குள் 2 நபர்கள் இருக்கிறார்கள். கடவுள் ஒன்று, கடவுளுக்குள் 3 ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது போல எனக்குள் 2 பேர் இருக்கிறார்கள். யார் அது? கடவுள் பாதி, மனிதன் பாதி, 2 கலந்த கலவை நான். அப்படி கிடையாது. அதாவது நான் கற்பனையில் இருக்கக்கூடிய நான், உண்மையான நான். கற்பனையில் வந்து நான் வந்து அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன், நான் வந்து இந்த இதில் இருந்த ஒரே குதியில் அந்த கடைகிட்ட வந்து தாவுவேன். நான் கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு அடி அடிச்சேன்னா 10 சிக்ஸர் போகும், ஒரு வார்த்தை சொன்னேன்னா 100 வார்த்தைகளாக மாறிடும். சினிமாவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய கற்பனைகளை வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு வகையில் சொல்ல போனால் சினிமாவில் வந்து கதாநாயகன் வந்து செய்கிறதெல்லாம் இது நானும் என் கற்பனையில் வந்தது தானே, இல்லாட்டி என்னை மாதிரி அழகான ஒருத்தி வந்து இந்த உலகத்திலே இல்லை, அந்த அளவுக்கு நான் வந்து மாறணும், இல்லாட்டி என்னை அளவுக்கு படிப்பு அறிவு இருக்கிற வேறு யாருமே இல்லை, என் அளவுக்கு பிரபலமானவங்க யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நான் வந்து பிரபலப்படணும். அதே போல் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய நான், அதே சமயத்தில் உண்மையான நான் என்னை வந்து இந்த கற்பனை உலகத்தில் இருக்கிற எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களில் இருக்கின்ற பொழுது நான் கேவலமாக, கருப்பாக, குட்டையாக, கூளையாக, எனக்கு பிடிக்காதது இருக்குதோ அதெல்லாம் உண்மையான நானாக இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 பேருமே அவர்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த தூரத்தை, அந்த தொலைவை அருகில் கொண்டு வருவதின் நேரம்தான், காலம்தான் இந்த தவக்காலம் என்பது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த கற்பனையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கற்பனையில் இருக்கக்கூடியவரும் இந்த உண்மையான நானும் அருகில் வந்த ஒன்றாக இருந்தால் நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்க வைப்பது தான் இந்த தவக்காலத்தின் வழியாக செய்கின்றோம். இதுதான் இந்த நோன்பின் வழியாக நாம் செய்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் வந்து நம்மையே வந்து அழகுப்படுத்துவது நல்லது தான். ஏன்னா நாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சாயலை படைத்தவர், எல்லாமே நல்லது தான். ஆனால் தேவையில்லாத அளவிற்கு ஒரு கற்பனை உலகத்திலே வந்து நாம் மிதக்குகின்றவர்களாக மாறி அந்த ஒரு இடத்திற்கு நான் செல்வதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுதுதான் நான் அல்லாகாமல் மாறிவிடுகின்றேன். இன்று பல இடங்களிலும் உண்மையான ஒரு குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வு நடக்காமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். அதாவது ஒரு பெண் திருமணமாகி மாப்பிள்ளையின் வீட்டிற்கு, அதாவது திருமணமான இடத்திற்கு திருமணமாய் வருகின்ற பொழுது இவளுடைய அந்த கற்பனையில் இருந்த ஒரு இடம் இருக்காது, ஒரு மாப்பிள்ளையாக இருக்காது, அந்த குடும்பமாக இருக்காது. அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் இவள் நினைப்பதற்கு எதிரான ஒரு பிரச்சனைகளுக்குள்ள அவர்கள் வந்து மிதங்கிட்டு இருப்பாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் இன்றைய காலகட்டத்தில் இந்த குடும்ப உறவுகள் மேம்படாமல் வலிமையடையாமல் இருக்கின்றது.
எனவே முதலில் வந்து நாம் வந்து நம்ம இந்த கற்பனை உலகத்தில் இருக்கிற என்னை வந்து கீழே கொண்டு வர வேண்டும், உண்மையான நான் வந்து மேலே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் 2 பேருமே இரண்டரை கலந்து ஒரு உண்மையான நானாக வாழ முடியும், ஒரு சமரசப்பட்ட நானாக மாற முடியும். நான் சொல்கிறது புரியுத, விளங்குது உங்களுக்கு? ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு உறவுக்குள் வருவதற்கான ஒரு நேரம்தான் இந்த தவக்காலம் என்பது, இந்த நோன்பு என்பது. இந்த நோன்பு என்பது சில விஷயங்களை வேண்டாம் என்று வைப்பது, இந்த கற்பனை உலகத்தில் இருக்கிற என்னுடைய சில விஷயங்கள், ஆசாபாசங்கள் வேண்டாம் என்று வைப்பதும், கற்பனைகளை அகற்றி விடுவதும், இந்த உண்மையான நான் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு நான் கீழே இருக்கிற நான் மேலே சொல்வதுமாக இருக்கின்ற பொழுது இந்த இரண்டுமே ஒன்றாக கலந்துவிடும். புரியுதுங்களா? அதாவது ஆண்டவன் மேலிருந்து கீழே வருவதற்கு தயாராக இருக்கின்றான், நான் கீழே இருந்து மேலே செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவு அது மேம்படும். அந்த உறவின் பெயர் தான் தெய்வீகம் என்பது சொல்வது. பிரைஸ் தி லார்ட். அந்த உறவு, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவு ஒன்றாக வருகின்ற இடத்தை தான் நாம் வந்து தூய்மையான இடம் என்று சொல்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்து விட்டோம் என்றால் நாமும் புனிதர்களே, நாமும் இறைவனின் உண்மையான மக்களே. கடவுள் என்னை பற்றி என்ன கற்பனை செய்தாரோ, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறதோ அது இறைவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான். எனவே நாம் இந்த நாளில் நாம் தவக்காலத்தில் கடந்து வந்த பொழுது இந்த காலகட்டமானது உறவின் காலமாக இருக்கட்டும். இந்த உறவு என்பது நம்மையே மேம்படுத்துவதற்கும், உறவில் நமக்குள்ளேயும் சமரசப்படுத்துவதற்கும், கடவுளுக்குள் சமரசமாகுவதற்கும், பிறருக்குள் சமரசமாவதற்கும் இது ஏதுவாக மாறுகின்ற ஒரு காலமாக இருக்கட்டும். அதற்கு நம்மையே நாம் மாற்றுவோம். மனிதா, நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணிற்கே திரும்பி செல்வாய், இதை நீ மறவாதே. நான் முதல்ல சொன்னேன், சாவை பற்றி பயமுறுத்தற்காக இல்லை, அதற்காக நான் இந்த நேரத்தை நான் வந்து செலவிடவில்லை. மாறாக நமக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரத்தை நான் செலவிட்டேன். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். பக்கத்தில் தூங்குறவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. யாரும் தூங்குறது பார்க்கல, நான் சாரி, யாரும் தூங்குறதாக தெரியல எனக்கு. நான் நினைக்கிற தவக்காலத்தினால தூக்கமே வேண்டாம் என்று நினைத்து விட்டார்களோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். 2 கைகளை கூப்புவோம், சொல்லித்திருக்கின்ற ஜெபத்தை எடுத்து சொல்வோம். அன்பு இறைவாம், அன்பு இறைவாம், இந்த தவக்காலத்தில் முழுமையாக நாங்கள் சமரசப்படுவதற்கான வல்லமையை, அருளை எங்களுக்கு தாரும் அப்பா. அதிசயங்களையும் புதுமைகளையும் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் தேடிக்கொள்ளாமல் ஆண்டவருக்குள் முழுமையான உறவு கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை, வல்லமையை, அருளை தாருமப்பா. தூய மரியாளும் புனித சூசையப்பரும் உம்மோடு இணைந்து எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ்வதற்காக தூய ஆவியின் ஆட்கொள்ளுதல் வழியாக எங்களுக்கு வரத்தை தாருமப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இறங்கி வாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை இறங்கட்டும். தூய ஆவி இறங்கட்டும். தூய ஆவி சக்தி, வல்லமை இறங்கட்டும். இந்த தவக்காலத்தில் முழுமையாக சமரசப்படுவதற்கும், உறவை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் எதிர்நோக்கின்ற அந்த திட்டமிட்டிருக்கின்ற அந்த முழுமையான உண்மையான உறவை ஏற்றுக்கொள்வதற்குமான கிருபையை தந்தருளும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.